வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிபிசியில் உள்ள பவர் மீட்டர் வந்து லைவாகவே செக் பண்ணி, அதுவும் நம்ம ஏற்கனவே ஒரு மீட்ரு வந்து 4000 ரூபாய்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஃபீட்பேக்கையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மீட்ரு வந்து நம்ம 5500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். என்ன மாடல் அப்படின்னா டிபிசியில் பிசி 323 PVBR அப்படிங்கிற மாடலு. எம்ஆர்பி வந்து 7800 ரூபா போட்டிருக்கு. ஆனால் நம்ம வாங்கினது 5500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதே மாடல் சேம் ஸ்பெக்கில் வந்து இன்னொரு மீட்டர் இருக்குது. இது 4000 ரூபா தான். ரெண்டையுமே செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டிபிசி ஆப்டிக்கல் பவர் மீட்டரோட என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். கேரி பண்ணுறதுக்கு ஒரு பவுச்சு, இது வந்த கவர் ஒன்று. அதுக்கடுத்து இதோட யூசர் மேனுவலு. யூசர் மேனுவலில் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணும். அது எங்கேயுமே இல்லை. இந்த 4000 ரூபா மீட்டரில் என்ன யூசர் மேனுவல் இருக்கோ அதே தான், சேம். ஃபுல்லாக ரெண்டையுமே ஒன்றா வச்சு அப்படியே படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்கில் இருந்து எல்லாமே ஒரு எழுத்து மாறாமல், அதாவது அடித்தாங்க காப்பிம்பாங்கல்ல அந்த மாதிரி அப்படியே ரெண்டுமே ஒரே ஸ்பெக்கு தான். ஆனால் ரேட்டு மட்டும்தான் வித்தியாசம். இது 4000, இது 5500. அதுவும் ஸ்டார்டிங்கில் அதிக ரேட்டில் விற்றுது, இப்போ 5500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட்டு. இந்த பேக்கில் உள்ள பவர் மீட்டரை வச்சு அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட்டு. அதுக்கடுத்து கனெக்டர். இது இந்த மீட்டரோட இந்த இடத்துல இருக்கும். நம்ம இந்த கவர் போட்டு மூடிக்கலாம். இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இது வந்து நான் கனெக்டர் வந்து பழைய கனெக்டர் இதில் இருந்தது. அதுபோல் நம்ம இந்த ஏபிசி சாக்கெட் போடுற மாதிரி கனெக்டரை போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதில் ஒன்றும் இல்லை. ஒரு சைடு ஆப்டிக்கல் பவர் பார்த்துக்கலாம், இன்னொரு சைடு இம்பில்டாக விஎஃப்எல் வருது, அவ்வளோதான். அதுக்கடுத்து பேக் சைடு இதை இப்படி வைக்கமே ஒரு ஸ்டாண்டு. அதுக்கடுத்து பேட்ரி வந்து 3 பேட்ரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 3 பேட்ரி வந்து இல்லை, 2 பேட்ரி தான். ஒன்று வந்து சும்மா டம்மி பண்ணி தான் வச்சுருக்காங்க. 2 பேட்ரி போட்டாலே வேலை செய்யும். அதுக்கடுத்து சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் சார்ஜிங் கேபிள் வந்து உள்ளே இல்லை. இது உண்மையிலே ரீசார்ஜபிள் பேட்ரி போட்டு வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறதும் தெரியலை. ஏன்னா இந்த 4000 ரூபா மீட்டரில் வந்து இதுக்கு உள்ள சார்ஜிங் போர்ட்டை ஒழிச்சு வச்சுருக்காங்க. கம்பெனிக்காரன்ட்ட கேட்டேன், சார்ஜிங் போர்ட் வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதில் இந்த மாதிரி நார்மல் பேட்ரி தான் போட்டு யூஸ் பண்ணுதோம். இதில் வந்து இதுலேயும் நார்மல் பேட்ரி தான் போட்டிருக்கேன். ரீசார்ஜபிள் பேட்ரி போட்டு இதில் சார்ஜ் பண்ணால் சார்ஜ் ஏறுதாங்கிறது தெரியலை. செக் பண்ணி வேணால் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுதேன். ஓகே, இப்போதைக்கு நமக்கு மெயினாக தேவை இது வந்து 4000 ரூபா, இது வந்து 5500. ரெண்டுக்கும் என்ன அளவுக்கு அக்யூரசி வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு டிசிஎலோட இடிவி சிக்னலை கொடுத்துக்கிடுவோம். 3.5. இது ஏற்கனவே வேரியேஷன் ஆகிட்டுருக்கு. வேரியேஷன் ஆகாத இன்னொரு சிக்னல் ஏனாலும் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். ரெண்டுமே ஓரளவு சேமாக தான் காட்டுது. அதுக்கடுத்து அரசு கேபிளோட டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் -7.54, -7.26. ஓகே, அதுக்கடுத்து ஒரு இன்டர்நெட் சிக்னல் பேட்ச் கார்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொடுத்து பார்த்துருவோம். -13.53, -13.40. ஓகே, இது ஃபஸ்ட்டு கரெக்டாக எவ்வளோ வருது அப்படிங்கிற செக் பண்ணக்கு ஏற்கனவே ஒரு மோடமில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி என்ன பவர் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துருவோம். ஓகே, ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்குது. இது வந்து புது மோடம்ங்கிறனால கான்ஃபிகரேஷன் பண்ணல. ஈபான் இன்ஃபர்மேஷனில் பவரை மட்டும் பார்த்துரும். -14.145 வருது. ஓகே, இதில் -13 காட்டுச்சு. ஏற்கனவே இந்த மீட்டரை வந்து நான் வாங்கின அன்னைக்கே ஃபுல்லாகவே செக் பண்ணியாச்சு. அடுத்து ஃபீல்டுலேயுமே செக் பண்ணி பார்த்தேன். இடிஎஃபியோட டைரக்ட் பவர் எல்லாமே கொடுத்து பார்த்தேன். ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. வெறும் 0.3 தான் வித்தியாசம். அதுக்கடுத்து
இதே மாடலில் ஃப்ளோரிடா கம்பெனியில் SV 7001 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலையும் கட்டாயம் வாங்கி இந்த இதையும் ஓப்பன் பண்ணி அந்த போர்டையும் ஓப்பன் பண்ணி ரெண்டுமே சேம் போர்டா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி அதை ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா ஃப்ளோரிடா கம்பெனியில் 7500 வரை விற்கி இப்போ 6000 கிட்ட விற்கும்னு நினைக்கிறேன். அதையும் வாங்கி இந்த இதையும் அதையும் ஒன்றா வச்சு செக் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவை ஏன் மேக் பண்ணோம் அப்படின்னா டிபிசி மீட்டராக இருந்தாலும் சரி, ஃப்ளோரிடா மீட்டராக இருந்தாலும் சரி, இந்த பேரலா மீட்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே அவுட்புட்டு, ஒரே ரிசல்ட்டு, ஒரே ஃபங்க்ஷனாலிட்டியோடு தான் இருக்குது. ரெண்டுதோட பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னாலும் சேமாக அதே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதியிருக்கோ அதான் ரெண்டுலேயுமே எழுதியிருக்கு. ஒரு எழுத்து கூட மாறல. மொத்தத்துக்கு இதில் வந்து டிபிசின்னு பிராண்டு வேறு ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கு. பின்னாடியும் ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்க அதோட மாடல் நம்பர். இதில் இதோட மாடல் நம்பரை ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கு. இவ்வளோதான் வித்தியாசம். இதில் முன்ன பிராண்ட் நேம் இல்லை. இதில் சிலது பிராண்ட் நேம் போட்டும் நிறைய பிராண்டு வருது. இவ்வளோதான் இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ அதனால் பிராண்டு பேருக்காண்டி நீங்கள் கட்டாயம் 1500 இல்லை 2500 கூட கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு லோக்கலில் எது கம்மியான ரேட்டில் கிடைக்கோ அது எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணது. அடுத்த வீடியோவில் எல்லா மீட்டரையுமே ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ளே என்னென்ன போர்டு வச்சுருக்காங்க, உண்மையிலே போர்டு வைஸுமே அது சேமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போதைக்கு நம்ம செக் பண்ணல அவுட்புட் வந்து ரெண்டுமே சேமாக தான் காட்டுது, எந்த வித்தியாசமே இல்லை. இதோட மேனுவல் பேப்பரையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட ரெண்டுதோட மேனுவல் பேப்பரும் ஒரே தான். அதுக்கடுத்து இந்த இதில் என்னென்னா இந்த மாதிரி பவுச்சோடு வருது. இந்த பவுச்சு ஒரு கேரி கேஸு, இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். இதே இது நீங்கள் அந்த மீட்டரை பார்த்தீங்கன்னா அதில் வேறு ஒன்றும் இருக்காது. ஒரே ஒரு இதை கழுத்தில் தொங்க போடுறது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பேட்ரி கட்டை கூட கொடுக்க மாட்டேங்காங்க. இவ்வளோதான் விஷயம். முதல் கூட பேட்ரி செல்லோடு வந்தது, இப்போ பேட்ரி செல்லோடு வரல. அதுமாதிரி இதுவும் பேட்ரி செல்லோடலாம் வரல, வெறும் மீட்ரு மட்டும்தான் வந்தது. இதில் பவுச் இருக்குது, இதில் பவுச் இல்லை. அவ்வளோதான். இதில் கழுத்தில் தொங்க போடுறது மட்டும் இருக்குது. மற்றபடி ஒரு வித்தியாசமும் இல்லை. கொடுக்குற ரேட்டுக்கு இது 4000 ரூபாய்க்கு இது ஒருத்தான ஒன்று தான். நான் யூஸ் பண்ண வரை இது நல்லா தான் இருக்குது. இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள் ஸ்ப்ளைஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.